வணக்கம் வியூவர்ஸ். நம்ம ஆல்ரெடி இந்த பார்ட் 1 ட்ராப் ஃபார் பிரைண்டர்ஸில் இப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டை நம்ம முடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் பார்ட்டில் நம்ம ஃபஸ்ட் பார்ட்டில் ஆல்ரெடி கடைசியில் இதை லெருன்னு நம்ம எடுத்துருப்போம். ஒரு பிரைண்டரோட 52K போட்டுருந்துச்சு. அப்புறம் எல்லாருக்கும் டவுட் இருக்கும், எப்படிடா உங்ககிட்ட 3.7B வந்துருச்சுன்ட்டு. ஏன்னா நான் ஆல்ரெடி விளையாடினதுனால எனக்கு ஒரு இது கிடச்சிது எக்ஸ்ட்ராவாக. இன்னும் ஒன்று கிடச்சிருக்கு, பார்க்கலாம். 55,000 rupees கேஷ் கிடச்சிருக்கு. சரி, நம்ம ஆல்ரெடி நம்ம இதில் ட்ரேட்காக வச்சுருந்தது கிடச்சிருச்சு. ட்ரேட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்ளை டு யுவர் பிரெயின் ராட். 6 ட்ரேட் இது கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போது கலெக்ட் பண்ணி இப்போதைக்கு நம்மக்கிட்ட 3.7B இருக்குது ஆப்லைன் கனெக்ஷனால். அதை வச்சு நம்ம ஸ்பீடு இன்னும் ஜம்ப் ஸ்பீடு டவுன் ஸ்பீடு அதிகம் பண்ணலாம். இப்போ நம்மக்கிட்ட கேஷ் இல்லை. இப்போ நம்ம குதிக்கலாம் கீழே. ஜம்ப். நம்ம இருக்கிறதோட வேகமாக போயிட்டுருக்கோம். சீக்ரெட் ஏரியாவுக்கு போகுமான்னு தெரில. ஏன்னா போனாடி கடைசியில் சீக்ரெட் ஏரியா கிட்ட போகும்போது அது நின்றுச்சு. என்னன்னு தெரில. இருங்க, நம்ம போவோம். நம்ம எக்ஸாட்டிக் ஏரியா வந்திருக்கோம். எக்ஸாட்டிக் ஏரியா தானா நெக்ஸ்ட் நம்மளுக்கு சீக்ரெட் ஏரியா தான் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம சீக்ரெட் ஏரியா போக முடியுது. நம்ம அந்த சீக்ரெட் ஏரியா திங்ஸைட் போகலாம். ஏன்னா நம்ம இப்போ தான் பிளாட்ஃபார்மில் இறங்க முடியும். நான் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்ச நேரத்தில் லேண்ட் ஆகிடுவோம். லேண்டும் ஆகிட்டோம். இங்கிட்ட அந்த 500K பிரெயின் ராட் எடுத்துகிட்டு கீழே குச்சிடலாம். க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம கிட்ட இசோக்ஸெக்கோலான்ற ஒரு 500K பிரெயின் ராட் நம்மக்கிட்ட இப்போ இருக்குது. நம்ம போயிட்டு ஃபஸ்ட்டு நம்ம பில்டிங் அப்டேட் பண்ணி நம்ம மேலே ஒரு ஃப்ளோர் ஓப்பன் பண்ணலாம். ஓகே, மேலே ஒரு ஃப்ளோர் ஓப்பன் பண்ணியிருக்கோம். எத்தனை பிளாட்ஸ் இருக்குன்ட்டு நம்ம எனக்கு தெரிஞ்ச 1 பிளாட் இருக்கும். நம்ம அதுக்கப்புறம் வாங்கணும். எஸ், இங்கே ஒரு பிளாட்டு கொடுக்கல. நம்ம கீழே போய்ட்டு பிளாட் 1 அப்டேட் பண்ணலாம். நம்ம இருக்கிற காசை வச்சு இப்போ அப்டேட் பண்ணிடலாம். ஓகே, நம்ம இருக்கிற காசை வச்சு அப்டேட் பண்ணிட்டோம் மேலே. இப்போ நம்ம கீழே குதிக்கலாம். நம்ம கொஞ்சம் கேஷ் கலெக்ட் பண்ணிட்டு போகலாம். நம்ம இப்போ கீழே குதிக்கலாம். குதிச்சாச்சு. வேகமாக போய் லேண்ட் ஆகிடுறோம். ஒன்றும் லேண்ட் ஆகலை. இது லேண்ட் ஆகிடுச்சு. மிஷின் கீழே குதிக்கணும். சீக்ரெட் ஏரியாவுக்கு போவோம். சீக்ரெட் ஏரியாவை தாண்டி இப்போ நம்ம செலஸ்டியல் ஏரியாவுக்கு போகணுமா? சரி, செலஸ்டியல் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓஜி ஏரியாவுக்கு போகிறோமா இல்லையான்றது நம்ம இதில் தான் தெரியும். ஒரு ஓஜி ஏரியாவுக்கு போனால் நல்ல பெரிய பெரிய பெயிண்டர்ஸ்லாம் கிடைக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம போய் பார்த்துடலாம் வாங்க. நம்ம எக்ஸாட்டிக் ஏரியாவில் ஒரு லேண்ட் ஆகிக்கலாம். ஏன்னா இங்கே கொஞ்சம் ஒரு ப்ராப்ளமாக லேஸில் போய் வச்சுருக்கோம். அதனால் நமக்கு முன்னாடி வந்துட்டோம். முடிச்சிடலாம். சீக்ரெட் ஏரியா வழியாக போயிட்டுருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் இப்போ ஓஜி ஏரியாவில் போய் லேண்ட் ஆகும். இலக்கு அதுதான். ஓஜி ஏரியாவில் போய்ட்டு ஒரு பிரெயின் ராட் எடுக்கணும் எனக்கு. சீக்ரெட் ஏரியாவில் போயிட்டுருக்கோம். சீக்ரெட் ஏரியாவுக்கு வந்துட்டோம். ட்ராகன் 200 கீழே குதிக்கலாம். ஜம்ப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளால் ஓஜி ஏரியா கீழே போக முடியுது. ஆனால் என்ன ஸ்லோவாக தான் போகிறேன். பரவாயில்ல, வயது கீழே போய் லேண்ட் ஆகி நம்ம இப்போ ஒரு பிரெயின் ராட் எடுக்க ஆகிறோம். அதுதான் நம்ம அழைப்போம். லேடை வேறு நிற்குதா இல்லை நவுறுதா ஒன்றுமே தெரியலையே. மாற்றிக்க கூடாது.
வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிட்ட வந்துட்டோம். இன்னொரு லேசரு நல்ல வேலை தாண்டிட்டோம். கீழே வர போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டோம். வந்து நம்ம 274K நம்ம தூக்கிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இன்னொரு பிரிண்ட் அடி எடுத்தாச்சு. இது 500K எடுத்தோம். இது வந்து 276Kவோ என்னவோ தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பரவாயில்ல, நம்ம இப்போ இவ்வளோவாவது எடுத்துருக்கோம்ல. கொஞ்சம் நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்தாச்சு. நம்ம இப்போ திரும்பி இதை வச்சிடலாம். மேலே ஏறி 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 மொத்தம் நம்ம இது வரைக்கும் பிளாட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். நம்ம இதில் வச்சிடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்பீடு ஏற்ற முடியலை. கேட்குறானுங்க, காசு நிறையவே கேட்குறானுங்க. ஓகே, நம்ம திருப்பி கீழே குதிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இது பறக்க விட்டுச்சு. நம்மளை சீக்கிரமாக வேகமாக போயிட முடியுது. ஃப்ரெண்ட்ஸ் நான் லேசர்லேயே டச் ஆகலை ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் தெரில ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம கீழே குடிச்சிடலாம். அதுக்கும் நம்ம ஃப்ளாப்பி பிளாட்டாக போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். கிட்ட மிஸ்ட்டு போயிட்டோம். ஐயோ தூக்கி அடிச்சிச்சு ரோய். அந்த அம்மா சொல்கிற மாதிரி தூக்கி அடிச்சிச்சு நம்மள. நல்ல வேலை நம்ம தாண்டிட்டோம். நெக்ஸ்ட் ஏரியா தாண்டி இப்போ வந்துட்டுருக்கோம். எக்ஸாட்டிக் ஏரியாவில் நம்ம வச்சுருக்கோம். வந்துட்டோம், வந்து லேண்ட் ஆகிட்டோம். இப்போ 200K 300K மில்லியனில் எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் அப்டேட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். மில்லியனுக்கு இது நம்ம போஜேரிக்கு போகலாம். 6 லக்குன்னு வேறு போட்டிருக்கானுங்க. ஆனால் அப்படி கிடைக்கிற மாதிரியே இல்லையே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பர்ஃபெக்ட். எஸ்கேப் ஆகிட்டோம். இப்போ நம்ம ஓஜி ஏரியாவில் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். இல்லை பிளெண்டர் வர வரைக்கும் எடுத்துட்டோம். லேண்டோ அதுக்கப்புறம் லேண்ட் ஆகிட்டோம். 412K ஃப்ரெண்ட்ஸ். கீழே தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுவுமே எம்லே கொடுக்க மாட்டானுங்க. வெயிட் பண்ணால் அது கீழே எதுனா இடம் இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. இங்கே எதுவும் இருக்கா மாதிரி தெரில. இது ரொம்ப போயிட்டுதுல. இது ரெண்டுத்துல நான் ரிட்டர்ன் போகலாம். இது நல்லா இருக்கான்னு தோணுது. இங்கே எதனா நியூ மேப் எதனா இருக்கா என்ன? எனக்கு இன்னும் நியூ மேப் இருக்குமோன்னு தோணுது.
இது நிறைய பேர் மில்லியன் வச்சுருக்காங்க ஸ்டார்டிங் நம்பரு. இது பாருங்கள், இது 6.400K, இது 200K, 200K இது கூட வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது நெக்ஸ்ட் இருக்கிறது தான் கொஞ்சம் யோசனையாக இருக்குது. பாருங்கள் 173 மில்லியன், 322K. இது பாருங்கள், இது கே. அது ஒன்று மட்டும் இப்படி மில்லியன் வந்துச்சுன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரியல. எனக்கு செலஸ்டியல் எடுத்துருப்பான்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னது ஃப்ளேம் பேக் என்னோட மாட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செலஸ்டியல் இதுனா நம்ம இது முடித்து போடணுமா? இது ஓபி லக்கி பிளாக், அல்ட்ரா லக்கி பிளாக்கு எவ்வளோ இது இதெல்லாம் நமக்கு எங்கேயுமே கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ். இது மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தேவையானது இருக்குது. 2 இது ஒன்று இருக்குது. இந்த ட்ராகன் ஒன்று நம்ம இப்போ எடுத்து நினைக்கிறேன். ஆப்பிள் ஃப்ரெண்ட்ஸ், ட்ராகன் எடுத்து நம்ம எடுக்கல. எனக்கு தெரிஞ்சு இது பண்ணான்னா நமக்கு இதுக்கு யூஸ் ஆகுது. மட்டும் கேட்குறானுங்க. இப்போ நம்ம இதை எடுத்துட்டோம். டெலட்ரான் இருக்குது, நமக்கு தேவைப்படுது. டெலட்ரான் நம்மக்கிட்ட இருக்கான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டெலட்ரான் இல்லை நம்மக்கிட்ட டெலட்ரான் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். டெலட்ரான் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும் கிராஃப்ட்டு. டெலட்ரான் இப்போ கீழே வேறு குதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். டெலட்ரான் இன்னும் நமக்கு தேவை ஒரே ஒரு பிரிண்டர் தான். ஒன்றுத்துக்கு 2 பிரிண்டர் தேவைப்படுதான் தெரியல ஃப்ரெண்ட்ஸ். செலஸ்டியல் இன் 5 minutes. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 5 minutes வெயிட் பண்ணுவோம். 5 minutes கழிச்சு சந்திக்கிறோம் உங்களை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆல்ரெடி இந்த கொண்டார்க்காச்சு திருப்பி வந்துருந்தேன். அப்படியே அதே மாதிரி வந்தேன். இப்போ 2 நிமிஷம் ஆகிடுச்சு. அதே மாதிரி இது ட்ராகன் ப்ரோட்டீன் உங்களுக்கு எப்படி கிடச்சதுன்னு கேட்பீங்க. ஏன்னா அது வந்து ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு கொடுத்தாங்க. இந்த பிரிண்டர்ஸ் எல்லாமே வேணுமா? அதுக்காக நம்ம இது தானே பண்ணணும். இதை பண்ணோன்னா நம்ம இதை வச்சு இது இங்கே வைக்கலாம். ஏன் நமக்கு இன்னும் கிடைக்கல? இது எஸ்எஸ்சி கொள்ளன்னு சாப்பிடுது. ட்ராகன் ஜப் சாப்பிடுது. நம்ம கேரியை மட்டும் 2ஆக மாற்றிக்கலாம். ஜாப் கேட்குறாங்க. நமக்கு ஜாப்லாம் இல்லை. நம்ம பையன் ஜாப்டா சவர் நோக்கி தான் இருக்குது. ஜார்ஜர் வேகம் இந்த இவனும் பிரச்சனை இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ராகன் நம்ம கிடைப்பாங்க ஈஸியாக. நெல்கி கேரியெல்லாம் ஈஸி கிடச்சிருவாங்க. இப்போ பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஜாப் எங்கே இருக்கலாம், அதான் ப்ராப்ளம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே எவனுமே நமக்கு அதை தெரிவிக்கலாம். எல்லாமே காசு கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். கிரேட் ஆப்ஸ்டிக்கல் அது கூட காசு கேட்குறாங்க. செஸ்கே போயிட்டோம். இங்கேயும் அவன் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு சீக்ரெட் ஏரியாவில் இருக்கோம். சீக்ரெட் ஏரியாவுக்கே நம்ம சீக்ரெட்டாக போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ட்ராகன் செலஸ்டியல் வேண்டாம். ஓகே, கீழே குடிச்சிடு. இதுக்கப்புறம் நம்ம கீழே தான் லேண்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். செலஸ்டியல் வந்து எனக்கு தெரிஞ்சு கீழே தான் இருக்கும். ஏன்னா ஓஜில் தான் பெஸ்ட்டு பண்ணி வச்சுருக்கோம். அப்போ அதே மாதிரி செலஸ்டியல் அதில் தான் இருக்கணும். இப்போ அதுக்காக நான் கீழே நோக்கி போயிட்டுருக்கேன். எவனும் வரல ஃப்ரெண்ட்ஸ், எவனும் வரல. நம்ம செலஸ்டியல் தூக்கி வந்து வந்தாட்டி செலஸ்டியலை நம்ம எடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்படி சேர்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ்
செலஸ்டியல் 29 அரை மணி நேரம் கழிச்சு தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கிளப்பிட்டோம். ஓகே லான்ச். இதுக்கப்புறம் நான் ஸ்டாப் பண்ணி நிற்க வேண்டிய ஃப்ரெண்ட்ஸு. நான் எங்கேயுமே போய் வண்டி நிற்க போகிறதில்ல. ஸ்ட்ரெயிட்டாக ஓஜிஆரில் போய் வண்டி நிற்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இங்கே வரல, நம்ம கீழே குச்சிடலாம். இங்கே யாரும் வராது, நமக்கு நல்ல விஷயம். ஆனால் கீழே தான் இருக்குது செலஸ்டியல். ஓகே நம்ம இப்போ இங்கே எக்ஸாட்டிக் ஏரியாவில் செக் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நான் எதுலேயுமே டச் ஆகலை ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இது ஆச்சுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். செலஸ்டியல் வச்சுட்டாங்களோ? ஐயோ செலஸ்டியல் நமக்கு இருக்குதா? சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கீழே குச்சி ட்ராவல் ஒன்று எடுத்துக்குவோம். மிக்கி ஏரியா லேண்ட் ஆகிடுச்சு. இப்போ இங்கே 20 நிமிஷம் வரும். நம்மளுக்கே ஆகும்டா. ஃப்ரெண்ட்ஸ் தாண்டிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அப்போ கூட அடி போடுது என்ன அர்த்தம்? நம்மளால மைண்ட் ரைட் தான். நம்ம என்ன பேசுகிறேன்? போட்டு பிச்சு போட்டானுங்க என்ன? என்ன ஃப்ரெண்ட்ஸ் நான் பூந்துட்டேன் அதுக்குள்ள. வேறு ஏரியாக்குள்ளே பூந்து எப்படி ஏரியாவுக்கு வர ஃப்ரெண்ட்ஸ்? புதுசாக இருக்குது இது, புதுசாக இருக்குது. வந்தாச்சு நடந்து தானே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அவன் புதுசாக இங்கே நிற்கிறான், நான் இங்கே நிற்கிறேன். இதெல்லாம் போங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இதோட நான் அப்புறமா வேறு ஒரு கேமோட உங்களுக்குலாம் சந்திக்கிறேன். பாய். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை தட்டி விட்ருங்க நோட்டிஃபிகேஷனுக்காக. பாய்.